இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரோட்டர்டம் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வாங்கினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோஃபர் நோலன் வாங்கியிருக்காங்க. செத்தால் சாந்தியை சும்மா விட மாட்டேன், அவனை கொன்றுவேன், உங்கள் வீட்டில் கருமதி ஒரு புனவுழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் போவார். ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அந்த பாதத்தோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க, போயிட்டே இருப்பார். திடுதுப்புன்னு திரும்பி உனக்கு என்னைய பிடிக்குமா, உங்கள் ஆத்தில் பிடிக்குமா, பல அரசியல் கதைகள் பேசுவாங்க, பல நிறைய கதையை பேசுவாங்க. அந்த மரம் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூழாங்கல் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூழாங்கல் மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரோட்டர்டம் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வாங்கினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோஃபர் நோலன் வாங்கியிருக்காங்க. அது என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவிங் அப்படிங்கிற மூவிக்காக 1999 வாங்கியிருக்காங்க. இந்த ஃபாலோவிங் மூவி எப்போ எடுக்கப்பட்டதுன்னு 1998 எடுக்கப்பட்டது. இது ஸ்டார்டிங்கில் இவர் இது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாக பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை, ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணலாம், இந்த ஃபிலிமை இண்டிபெண்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம ஃபெஸ்டிவல் அனுப்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த படம் நல்லா ராம்சார்ட்டை போய் காமிக்கும் போது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை கொண்டு போகிறாங்க, நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காட்டுறாங்க. அப்படி போய் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு படம் பண்ணால் இது கண்டிப்பாக போய் உலக லெவல் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு வினோத் ராஜ் அவர்கள். இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கூழாங்கல் கதையை நம்ம பற்றி பேசலாம். கூழாங்கல் கதை அப்படிங்கும்போது ஒரு அப்பா சரக்கடிக்கிறாரு, அவர் ரொம்ப ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கார், எப்போதுமே கோபமாகவே இருக்கார், கடுகடுன்னு இருக்கார். அவங்களுக்கு அந்த அப்பா பேர் கணபதி, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சாந்தி, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. மொதல் பையன் பேர் வேலு, 2வது பொண்ணு பேர் லட்சுமி. இதுதான் அவங்க குடும்பம். இந்த குடும்பத்தில் என்றைக்கே ஒரு நாள் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது காரணமாக சாந்தி அப்படிங்கிற பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. பையன் வேலுவை இங்கே படிக்க விட்டுட்டு கை குழந்தை இருக்கிற லட்சுமியை தூக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் கணபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள கூப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன நேரம் காலையிலேயே சாந்தி இவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க, கணபதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, மாமா மச்சம் பிரச்சனை வருது, அதில் அடிச்சுக்கிட்டு இதில் கோபமான கணபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வீட்டுக்கு போனேன்னா செத்தால் சாந்தியை சும்மா விட மாட்டேன், அவனை கொன்றுவேன், உங்கள் வீட்டில் கருமதி ஒரு புனவுழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் போவார். கோவத்தில் போகும்போது வேலு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக இப்படியே போனால் நம்ம அம்மாவை கொன்றுவானே, நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு வச்சுருந்த காசை கிழிச்சு போட்டுருவாப்புல. இப்படியே நடந்து போகும்போது அந்த கணபதியோட மனநிலை எப்படி மாறுது, அந்த என்விரான்மெண்ட், அந்த நேச்சர், அந்த இயற்கை அந்த மனநிலை எப்படி மாற்றுது, வீட்டுக்கு போய் அவர் எப்படி காமாகிறாரு, அந்த கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு போயிட்டு இருந்த கணபதி வீட்டுக்கு போயிட்டு எப்படி ரிலாக்ஸ் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு கதை ஆக்சுவலாக. இந்த படத்தோட எனக்கு முக்கியமான ஷார்ட்ஸை பற்றி பேசலாம். இந்த படத்தோட முக்கியமான ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் சீன், கூழாங்கல்லோட ஓப்பனிங் சீன் இருக்கும். அந்த ஒரு வளைவு மாதிரி ஒரு கிளை இருக்கும். அந்த கிளையை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எதுக்கு இந்த கிளையை ஓப்பனிங்கில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு 5 செகண்டில் போக வேண்டிய சீன் ரொம்ப நேரமாக போணுச்சு, எதுக்கு இவ்வளோ நேரம் இந்த சீனை காட்டுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருட்டன் போயிடும். அதான் குருவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூழாங்கல் டைட்டு வரும், அந்த குருவி கூட்டுக்குள்ளே வரும். அந்த ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சு. இந்த டைட்டில் ஃப்ரேமே பக்கா. நடந்து போயிட்டே இருப்பாப்புல. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு போய் அந்த வேலுக்கு கூப்பிட்றதுக்காக போவாங்க. டக்குன்னு அந்த சீன் வரும்போது அங்கே போனால் என்னப்பா லுங்கியோட இங்கே நிற்கிற அப்படின்னு அந்த டீச்சர் கேட்பாங்க. கேட்டவுடனே எல்லா பசங்களும் அப்படியே கேமரா பார்ப்பாங்க. ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சிட்டு அடுத்த ஷாட்டை பார்த்தீங்க அப்படின்னா கணபதி முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பாப்புல. ஸ்டார்டிங்கில் ஷாட்டே பின்னாடியே வச்சுட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி தான் இவரும் நடந்து போயிட்டே இருப்பார். திடுதுப்புன்னு திரும்பி உனக்கு என்னைய பிடிக்குமா, உங்கள் ஆத்தில் பிடிக்குமா அப்படி கேட்பாப்புல. அப்படி கேட்கும்போது அப்போ தான் புரியுது, ஓகே இந்த பையனை பின்னாடி நடந்து வரணும் அப்படின்னு. அந்த ஷார்ட்லாம் நிறைய இடத்துல ஒரு ஷார்ட் மூலியமாக நம்மளுக்கு என்ன சஸ்பென்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா அடுத்த ஷார்ட் இந்த சைடு வைப்பாங்க, அந்த பையன் அந்த சைடில் நிற்பான். அந்த ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே போனீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸு போவாங்க, பஸ்ஸு சீன் ஒன்று இருக்குது. பஸ்ஸு சீன் போகும்போது அந்த பஸ்ஸில் இருக்கிற அவங்களோட பீப்புள்ஸோட ஆம்பியன்ஸ்ன்னு காப்பாங்க. அவங்கவுங்க என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்க, எந்தெந்த சூழ்நிலையில் இருக்காங்க, என்னென்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பொருளை வச்சு ஒரு மெட்டீரியலை வச்சு இந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க.
அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா பஸ்ஸில் போகும்போது கணபதிக்கு இன்னொரு ஆளுக்கு பிரச்சனை வந்துடும். அப்படி அடிப்படி சண்டை வந்துட்டு இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, திருத்தம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒயிட் ஷாட் வைப்பாங்க. ஒயிட் ஷாட் வச்சுட்டு அடுத்து ஒரு க்ளோஸ்அப் அந்த குழந்தைக்கு வைப்பாங்க. குழந்தை வந்து அழுகும்போது டக்குன்னு அந்த சவுண்டு வரும்போது டக்குன்னு அந்த பிரேக் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாங் ஷாட் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணும், திருப்பி அதே இடத்துக்கு வரணும். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது அந்த சாந்தியோட அம்மா வீட்டுக்கு இறங்குறாங்க, அந்த கிராமத்தில் இறங்குறாங்க. இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகணும். அது சிங்கிள் ஷாட்டு. அப்படியே போயிட்டு திருப்பி அதே பர்சனை வச்சு திருப்பி வராமல் வேற ஆளை வச்சு திரும்பி வந்து மறுபடியும் கணபதியை கூட்டிகிட்டு உள்ளே போய் மறுபடியும் கணபதி பிரச்சனை பண்ணிவிட்டு வெளில வருது. அது வரைக்கும் சூப்பரான சிங்கிள் ஷாட் ஆயிடுச்சுலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருது. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கிள் ஷாட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆனிச்சு, செம்மையாக கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அந்த பாதத்தோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்து கதைன்னு சொல்ல போனால் சிம்பிள் தான். நான் சொன்னதான் முன்னாடியே சொன்னது, கதைன்னு சொன்னது ஒரு நார்மலான கதை, ஆனால் எல்லாத்துக்கும் அட்டாச் ஆகிற கதை. அது ஸ்க்ரீன் பிளேயில் செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும் போது அவன் வந்து பார்க்குறான், அவங்க அப்போ கோவத்தில் இருக்கான், சட்டை கிழிஞ்சிட்டு அவன் அப்படி நிற்கிறான் கோவத்தில். பஸ் எப்படா வரும், சாந்தி எப்படா கொளுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். கணபதி பார்த்துட்டு இருக்காப்புல. அப்படி பார்க்கும்போது இந்த பையன் வந்து பார்க்குறான், அவங்க அப்பையும் பார்க்குறான். ரைட்ரா, இப்படியே போனோம்னா நம்ம அம்மாவை போட்டு காலி பண்ணிடுவோம், இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணிப்போம், இது ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஷாட் வரும். ஃபஸ்ட்டு ஷாட் பார்க்கும்போது ஒரு ஆள் நடந்து வர மாதிரி இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன், அந்த ஃபஸ்ட்டு வாட்டி நான் பார்க்கும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா, யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக அந்த சைடு பாதை இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பான் அப்படின்னு நான் யோசித்தேன். ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது. ஒன்று, நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த போதையை தளிக்கிறதுக்கான விஷயம் ரொம்ப தூரம் நடந்து போனோம் அப்படின்னா போதைங்கிறது போயிடும் ஆக்சுவலாக. அப்படிங்கும் போது இது எப்படி நம்ம கூல் பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது, என்றைக்கோ ஒரு நாள் பார்த்துருப்பான், இந்த சைடு வர்றதை யாரோ வர்றதை பார்த்துருப்பான், இல்லை இந்த சைடு வர்றதை பார்த்துட்டு இந்த சைடு யாரோ போயிருக்காங்க, இந்த சைடு வழி இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ண உடனே டக்குன்னு கிழிச்சிடும். நான் என்ன யோசிச்சேன்னா, அதுக்கப்புறம் டேரக்டர் PS வினோத்ராஜ் சொல்கிறாங்க, அது ஆக்சுவலாக அவங்க அம்மாவோட அவங்க அம்மாவோட அந்த இதுதான் வச்சுருக்கோம். என்றைக்கே ஒரு நாள் அவங்க 2 பேரும் நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டேரக்டர் வந்து ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாரோ போயிருப்பாங்க போல், அதை இவன் பார்த்துட்டுப்பான் போல், அதனால தான் இவன் இந்த கிழிச்சிட்டு இப்படி நடந்து போகிறான் அப்படின்னு யோசித்தேன். அப்போ வந்து ஒரு ஷாட் வரும், அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் வரும். இவன் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான். சரி, இவன் தான் நடந்து போயிட்டு இருக்கான் போல், அதுதான் கீழ் டவுன் ஷாட் வச்சு காமிச்சிட்டு இருக்கான். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தாப்புலேருந்து கால் வரும். கால் வந்து அப்படியே சூப்பராக அப்படியே ஒரு நல்ல ஒரு ஷாட் வைப்பாங்க. அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஷாட் வந்து இவங்க அப்படியே நம்மளை ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு லிமிட்டடான வெயிட் தான் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த லிமிட்டட் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இவங்க வெயிட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் ஒரு லிமிட் அப்படிங்கிற மாதிரி வெயிட் நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் முன்னாடி. அந்த வெயிட்லாம் வந்து அப்படியே நொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஷாட் தான் நான் இந்த ஷாட் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஷாட் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சலக்குன்னு சவுண்டு கேட்கும். அப்படியே பார்ப்பாப்புல அந்த கேமரா ஆங்கிள் பார்த்து சிரிப்பாப்புல, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த மலைகள் வியூவெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாப்புல, அது சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்டாக நான் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மலை வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் வந்து டைரக்டர் வந்து சொன்னாங்க, PS வினோத்ராஜ் ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வேர்கள்னு ஒரு புக்கு வந்திருக்கு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாவேஸ் ஐயர் எழுதின ஒரு புக்கு. அதில் அந்த மரம் வந்து கதை சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு மரம் வந்து அங்கே நடக்கிற கதைகள்லாம் சொல்லும். ஏன் அப்படின்னா அந்த மரம் வந்து குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது. குளத்தங்கரையில் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய காசிப்ஸ்லாம் இருக்கும். அந்த குளத்தங்கரை போய் நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுங்களேன், பல அரசியல் கதைகள் பேசுவாங்க, பல நிறைய கதை பேசுவாங்க. அந்த மரம் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும், அதுதான் வாவேஸ் ஐயர் வேர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சிறு கதையாக ஒரு சாப்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து நம்ம பார்க்குற அந்த மரங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும், அந்த மலைகள் இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது எனக்கு நிறைய சிறுகதைகள் பார்த்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் வருது. அப்படி பார்க்கலாம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டஃப்பு அந்த இலக்கியம் சார்ந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த மலைகள் வந்து எத்தனை கணபதி எத்தனை சாந்தி எத்தனை வேளா மாதிரி ஆளுகளை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நீ யோசிச்சு பார்க்கணும்.
1000 வருஷம் பழமையான மலை, அந்த 1000 வருஷமான பழமையான மலை எத்தனை கதைகளை பார்த்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த நடைப்பயணத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. ஒரு மூட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, இயற்கை நம்மளை எப்படிலாம் மூட் சேஞ்ச் பண்ணுது, ஒரு அக்ரெசிவான இருக்கிற மேனை எப்படி வந்து அந்த இயற்கை மூட் சேஞ்ச் பண்ணி அவனை ஒரு நார்மலாக காமாக கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து ஒவ்வொரு கதையை நம்ம சொல்லுதுன்னு சொல்லலாம். அப்படி எனக்கு சொன்ன ஒரு ஷாட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனி இந்த கைலியோட உள்ளே நுழைவாங்க. ஸோ கைலியோட உள்ளே நுழையிறது தப்பு இல்லை, திருதுப்புன்னு உள்ள கிளாஸ்க்குள்ளே போய் இப்படி நிற்கிறது தான் வந்து தப்பு ஆக்சுவலாக. அது அங்கே கிராமத்தில் நடக்கிற ஒரு நார்மலான விஷயந்தான். ஸோ திருதுப்புன்னு ஒரு வகுப்பை வந்து தடுக்கிற அளவுக்கு ஒரு மனிதர் போகிறான் அப்படின்னா அங்கே உள்ள கல்வி முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்வித்தனமாக இருக்குது, ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷாட்டில் வந்து இவர் 300 ரூபா போய் கடன் வாங்குவாப்புல. கடன் வாங்கும்போது அங்கே உள்ள ஆம்பளை ஆளுகள்லாம் அந்த உள்ள நம்ம கோயிலெலாம் போனீங்க பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் மண்டபம்லாம் இருக்கும். அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி வயசு பசங்க தான் கிடப்பாங்க செல்லை நோண்டிக்கிட்டு. ஆனால் அந்த 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 படத்தில் அந்த சீன் காட்டும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா இவங்க எல்லாமே இங்கே படுத்திருக்காங்களே, இப்படி படுத்திருந்தா அவன் வீடு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சூதாட்டத்தில் இருந்து, சரக்குல இருந்து, இங்கே லேசினஸ்லேருந்து எப்படி வந்து இவ்வளோ ஒரு காரணிகள் இருக்குது ஒரு மனிதனை கெடுக்கிறதுக்கு. நான் இதில் கணபதி வந்து ஒரு அக்ரெசிவ் மேன் நான் சொல்லியிருப்பேன், நான் அது சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா அவனை அக்ரெசிவாக மாற்றிருக்கு அந்த இயற்கை. அதுதான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஒரு மனிதன் வந்து நார்மலாக தான் பிறக்கிறான், அந்த இயற்கை, அந்த சூழ்நிலை, அந்த கிளைமேட்டு அதெல்லாம் எப்படி மாற்றுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே இந்த கதை வந்து இந்த இது குளோபலாக வந்து இது கனெக்ட் ஆகும். எனக்கு ஆக்சுவலாக ரியலாக கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்க்கும்போது வேலு நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வீட்டில் எனக்கு இந்த மாதிரி அம்மாலாம் போயிருப்பாங்க, நம்ம வீட்டிலே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கே கனெக்ட் ஆகுது, செம்மையாக கனெக்ட் ஆகுது, இந்த படம் அப்படியே கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது இது ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது பக்கா தானே. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை வச்சு அந்த விசுவலை வச்சு பக்காவாக பண்ணியிருப்பார். இந்த கதையை செம்ம சிம்பிளானு சொன்னாலும் சீக்கிரமாக கனெக்ட் ஆகுது படம். அந்த கல்லில் எழுதியிருக்கிறத பற்றி பார்த்தாலே அதில் வந்து அவங்க அம்மா டாப்பில் வச்சு, அதுக்கப்புறம் லட்சுமியை வச்சு, அதுக்கப்புறம் வேலுன்னு வச்சுருப்பாப்புல. அந்த ஷாட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க அம்மா எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அப்படின்னு. இந்த படத்துக்கு ஏன் கூழாங்கல் அப்படின்னு வச்சிங்க பார்த்தீங்கன்னா, கூழாங்கல் வந்து அவங்க நடந்து போகும்போது கூழாங்கல் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த உமிழ்நீர் உமிழ்ந்து தண்ணி தவிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து அவங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த படம் வந்து 30 நாள் எடுத்திருக்காங்களாம். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் வந்து அங்கே லேண்ட்ஸ்கேப்பை ஸ்டடி பண்ணி, அவங்களோட பீப்புள்ஸோட ஸ்டடி பண்ணி, அந்த பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்க ஸ்டடி பண்ணி அப்படி தான் எடுத்திருக்காங்க. நம்ம நார்மலாக சொல்லுவோம் இது வந்து 30 நாள் நடந்த படம் அப்படின்னு. அந்த 30 நாளைக்கு கொண்டு வரதுக்காக 2-2.5 வருஷம் உழைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செம்மையாக ஒரு PS வினோத்ராஜ் அவங்க வந்து செம்மையாக வந்து எஃபோர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்காகவும். இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக எடுத்தாலும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மெயின் ஸ்ட்ரீம் இதை பற்றியே நம்ம தனியாக பேசணும். ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னா என்ன, மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்னா என்ன அப்படின்றத நம்ம தனியாக பேசலாம். இதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த கூழாங்கலை எடுத்து கொண்டு போயிட்டு கடைசி ஷாட்டில் தூக்கி அவங்க வீட்டில் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது இன்னும் இவ்வளோ கல் இருக்குது, ஒருவேளை நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு வந்து இன்னொரு காரணம் தோணுச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து காசு கொடுத்தனால தான் கிழிச்சு போட்டனால தான் இவங்க வந்து பஸ்ஸில் வர முடியாமல் நடந்து வர நிலைமை ஆகி போச்சு. இதே அவங்க சொந்த ஊராக இருந்தாங்கன்னா யார்ட்டாச்சும் கடன் வாங்கிட்டாச்சும் வந்திருப்பாங்க. இது அவங்க அம்மாவோட ஊர், அம்மா ஊருக்காரங்களையும் வம்புழுத்தாச்சு. ஸோ அவங்களே காசு வாங்க முடியாது, ஸோ நடந்து தான் வரணும் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி மட்டும் தான் நடந்திருக்கும். அந்த கல்கள்லாம் யார் எடுத்து வந்தது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஒரு சமயம் இருந்துச்சு. அந்த சஸ்பென்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கரெக்டாக கல்லை தூக்கி கொண்டு போய் அங்கே வைப்போம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது வந்து சாந்தி அவங்க நடந்து வந்ததாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இவர் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனதாக இருக்கலாம். இந்த படத்தை ஒட்டுமொத்தம் சொல்லணும் அப்படின்னா அந்த கல்கள் கதை சொல்லுது, அந்த மலைகள் கதை சொல்லுது, அந்த நிலப்பரப்பு கதை சொல்லுது. மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு இலக்கியம் சார்ந்த படைப்பு, இது ஒரு மண் சார்ந்த படைப்பு, இது ஒரு மக்கள் சார்ந்த படைப்பு. நான் இந்த கூழாங்கல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது கூழாங்கல் அப்படிங்கும்போது நிறைய பேர் யோசிப்பேன், இந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த படம், ஒரு மதுரையை சேர்ந்த படம் எப்படி வந்து உலகத்தில் போய் வந்து இது வந்து வின் பண்ணுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அங்கே உள்ளவங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இந்த ஏரியா வந்து வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவுக்குள்ளே இதை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இது ஒர்க் அவுட் ஆகும். இவருக்கு பிடிச்ச டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பாலு மகேந்திர சார், பாலா சார், அப்புறம் வந்து பாலு மகேந்திரா அவங்களோட குரு, அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி சத்யஜித் ராய் அவங்களோட படைப்புகள் அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ August 23 இவங்களோட வந்து கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து கொட்டுக்காளியை பற்றி சேர்த்தும் ப்ளஸ் PS வினோத்ராஜ் சாரை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.